அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி எலக்ட்ரிஷியன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மோட்டார் டைப்ஸு. மோட்டார் டைப்பில் நிறையா இருக்குது. ஏசி இருக்குது, டிசி இருக்குது. நம்ம மேக்ஸிமம் ஏசி தான் பார்ப்போம். டிசிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக காமிச்சா தான் தெரிய வரும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஏசி டைப் மோட்டாரில் வந்து என்னென்னா ஸ்டாரு டெல்டான்னு சொல்லிட்டு 2 டைப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணுவான். இது வந்து கனெக்ஷனோட டைப்பு. இப்போ ஸ்டாருங்கிறது ஒரு விதமான கனெக்ஷன் டைப்பு, டெல்டாங்கிறது ஒரு விதமான கனெக்ஷன் டைப்பு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டரு, 3 பேஸ் மோட்டரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பேஸ் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டன்சர் வந்து பார்க்க மாட்டீங்க. சிங்கிள் பேஸ் மோட்டரில் கண்டன்சர் வந்து பார்ப்பீங்க. எங்கே பார்ப்பீங்கன்னா ஸ்டார்டரில் வச்சுருப்பாங்க. சப்மர்சிபிள் மோட்டரு, ஜெட் மோட்டாரு இதுக்கெலாம் வந்து பக்கத்துலேயே வந்து சப்மர்சிபிள் மோட்டர்லாம் அங்கேயே வச்சுருக்க மாட்டாங்க, ஸ்டார்டரில் வச்சுருப்பாங்க. ஜெட் மோட்டரில் அப்படி தான் ஸ்டார்டரில் தான் வச்சுருப்பாங்க. மோனோ பிளாக்கு பம்பில் வந்து அங்கேயே வச்சுருப்பாங்க. மோனோ பிளாக் பம்புனா நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துறது, தொட்டி தண்ணியிலேருந்து மேலே டேங்க் ஏற்றுறதுனாலும் சரி, இல்லை நம்ம முனிசிபாலிட்டி கார்பரேஷனு, இல்லைன்னா வந்து நம்ம டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து அந்த தண்ணி உரியிருக்கு பயன்படுத்தக்கூடிய மோட்டார்ஸ்லாம் வந்து மோனோ பிளாக்கு. ஓப்பன் வெல்னா கிணத்துக்கு கீழே வந்து உள்ளே வைக்கிறது, தொட்டிக்கு கீழே இல்லை கிணத்துக்கு கீழே வந்து வைக்கக்கூடிய பம்பு. இந்த ஓப்பன் வெல் பம்பும் சப்மர்சிபிளும் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி தான் வேலை செய்யும். தண்ணிக்குள்ளே மூழ்கிற வரைக்கும் வேலை செய்யும். தண்ணி அளவு கம்மியாகிடுச்சுன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி ஜெட் மோட்டார் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு மோட்டார் தான். அது எப்படின்னா போருக்கு மேலே இருக்கும். மோனோ பிளாக்கும் வந்து எப்படின்னா நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த ஜெட் மோட்டார் பம்பு வந்து எப்படின்னா முன்னாடி வந்து கம்ப்ரஸர் மோட்டராக இருந்துச்சு. கம்ப்ரஸர்னால் இதில் வந்துடும். இந்த கம்ப்ரஸர் மோட்டார் இருக்குல்ல, இதில் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய மோட்டாராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து ஜெட் மோட்டார்ஸ்லாம். ஸோ கம்ப்ரஸரை கம்பேர் பண்ணும்போது ஜெட் மோட்டார் வந்து கரண்ட் பில் கம்மியாக வரும். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் இது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஜெட் மோட்டார் வந்து போர் மேட்டருக்கு, அதாவது போர்வெலுக்கு மேலேயே இருக்கனால நம்ம வந்து எதாவது ரிப்பேர் ஆச்சு இல்லை எதாவது ஆச்சுன்னா அந்த மோட்டார் வந்து எடுத்துக்கலாம். சப்மர்சிபிள் மோட்டார்னால் ஒரு வாட்டி உள்ளே போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, மோட்டர் காயில் போயிடுச்சுன்னா மறுபடியும் வெளியே எடுத்து ரீவைண்டிங் பண்ணி மறுபடியும் போருக்குள்ளே வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் இந்த சப்மர்சிபிள் மோட்டரில். அந்த டைமில் வந்துடும். நீங்கள் நார்மலாக வந்து சாதாரண மோட்டரில் எடுத்துட்டிங்கன்னா, சாதாரண லோக்கல் கம்பெனி அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு 5 வருஷத்துக்கு கேரண்டி சொல்லலாம். இல்லை நல்ல கம்பெனி மோட்டராக எடுத்துகிட்டேன்னா 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் உழைக்கிற இதெல்லாம் இருக்கலாம். அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்ணுறான். ரெகுலராக ஒரே டைமில் மட்டும் மோட்டர் போடணும். ஸோ அது நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். எந்த நேரத்தில் மோட்ரு போடணும், எந்த நேரத்தில் வந்து மோட்ரு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு இபி சைட்லேருந்தே வந்து சஜஷன் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ அது தனியாக நான் வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மோட்டார்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இம்பேலர்ன்ற ஒரு பார்ட்டை வச்சு தான் வேலை செய்யுது. இம்பேலருங்கிறது தண்ணியை வந்து சுழல் முறையில் தண்ணி உரிகிறது இம்பேலர், இந்த பார்ட்டு. ஸோ இம்பேலர் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. இம்பேலர் போச்சு, தண்ணி உரியலை, காயில் நல்லா இருக்கு ஆனால் இம்பேலர் போயிருச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கம்ப்ரஸர் மோட்டார்னால் ஏசி ஃப்ரிட்ஜுக்கெலாம் வந்து பயன்படுத்துவாங்க. அதை காற்றை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது தான் மேக்ஸிமம் கம்ப்ரஸரு. வாட்டர் ப்யூரிஃபையர்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான் வரும். ஆனால் தண்ணி இது பண்ணும், தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும். அப்படியே வந்து நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, வாட்டர் டேங்க்லேருந்து வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மோட்டர் போட்டு தான் ஆகணும், அதாவது ப்ரெஷர் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் மோட்டர் போட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டியும் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் கம்ப்ரஸர் மோட்டர் தான் அதுவும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் மோட்டார்னு இருக்குது. இதுதான் நம்ம தலைவர், பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது தெரியும், யூனிவர்சல் மோட்டார். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஓடக்கூடிய அந்த ரோட்டரு இல்லைன்னா ஸ்டேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரோட்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து எல்லாமே மேக்னெட்டு. இந்த தலைவர் வந்து எப்படின்னா அந்த நடுவில் போகக்கூடிய அந்த ரோட்டரோ இல்லை ஸ்டார்டரோ
மேக்னெட்டில் இருக்காது. அதுவும் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, அந்த கோரையும் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டையும் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் கோர் மட்டும் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த தலைவர் வந்து எப்படின்னா வாட்ஸ் வந்து அதிகமாக எழுப்பாப்பாங்க, கரண்ட் அதிகமாக சாப்பிடுவாப்புல இவர். ஸோ அதனால தான் பவர் டூல்ஸு, மிக்சி, கிரைண்டரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். மிக்சி, கிரைண்டரு, பவர் டூல்ஸு, இன்னும் ஒரு சில இடத்துல இந்த ஏர் கூலரா அந்த மாதிரி இதுலேயும் பயன்படுது. அதே மோட்டார் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏர் கூலரில் அந்த மோட்டாரு, சில ஏர் கூலரில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது தான் மேக்ஸிமம் இது தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது ஏன்னா இது வந்து லோ காஸ்ட்டு, இந்த இபி பில்லு வந்து கம்மியாக வரும், லோ வோல்டேஜ் தான் எடுக்கும் அதிகமாக, அதனால் ஸ்டார்ட்ரு. இதுக்கு வந்து என்னென்னா நியூட்ரல் ஒரு விஷயம் இருக்குது. நியூட்ரல் வந்து இது வருமா இல்லையான்னு, சில எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நியூட்ரல் தேவைப்படாது, ஸ்டார்லேயே வந்து நியூட்ரல் தேவைப்படாது. அது ஒரு சில இடத்துல வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட்ரு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெல்டா இது வந்து எங்கேன்னா அதிகமாக லிஃப்ட்டு, எஸ்கலேட்ரு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அதிகமாக பண்ணுவோம். ஆனால் அதிகமான வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் பில் அதிகமாக ஹெவியாக இருக்கும். ஸோ லிஃப்ட்டு, எஸ்கலேட்ரு இந்த மாதிரி லோடு அதிகமாக இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாமே வந்து டெல்டா டைப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. லோடு கம்மியான இடத்துல, லோடுங்கிறது இந்த இடத்துல வந்து கரண்ட் பில்லுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டார்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும், லோ டார்க்கு, இது வந்து ஹை டார்க்கு. டார்க்குனால் வந்து எலக்ட்ரிஷியனு இல்லை எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கவங்களுக்கு புரியும், இல்லை டூல்ஸு இல்லை இதில் பண்ணுறவங்களுக்கு புரியும். நார்மல் பீப்புளுக்கு வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு படத்தில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக இருக்கும், ரெண்டு எத்து விட்ட உடனே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி போகும்ல, அந்த கதை தான். அந்த இந்த கிக்கு ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் டார்க்கு. ஸோ ஒரு அழுத்துனா போகுதுல்ல, அந்த அழுத்தத்தின் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் டார்க்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நியூட்ரல் பயன்படுத்துவாங்க ஸ்டார்டருக்கு தகுந்த மாதிரி. ஸ்டார்டருங்கிறது நான் தனியாக வீடியோ போடுறேன், என்னென்ன ஸ்டார்டர் டைப் இருக்குது, அது என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த மோட்டரில் வந்து இது இருக்குது. இது எல்லாமே ஏசி மோட்டார்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் டிசி மோட்டார்ஸில் தனியாக இருக்குது. இந்த பவர் டூல்ஸ்லேயே வந்து என்னென்னா பேட்டரியில் ஒர்க் பண்ணுற இருக்குது, அது டிசி மோட்டார் தான். யூனிவர்சல் மோட்டார்லேயே டிசி டைப் இருக்குது, இது ஏசி டைப்பு, டிசி டைப்பில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. மிக்க நன்றி, வணக்கம்.